மணிப்பூர் இஸ் பர்னிங். நம்ம இந்தியாவோட ஈஸ்டர்ன் சைடில் உள்ள ஸ்டேட் தான் மணிப்பூர். அந்த மணிப்பூர் ஸ்டேட் போன சில நாட்களாக கொழுந்து விட்டு எரியுது. இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு, மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து இறங்கிட்டாங்க, பார்த்த உடனே ஷூட் பண்ண சொல்லி ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அப்படியே ஒரு இக்கட்டான நிலைமையில தான் மணிப்பூர் போய்கிட்டு இருக்கு. பல இடங்கள் அப்படியே பத்திக்கிட்டு எரியுது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஃபயரை பார்த்துருக்க மாட்டோம். அவ்வளோ பெரிய ஃபயர் டென்ஷன் அங்கே நடக்குது. விளையாட்டு வீராங்கனை மேரி கோம் இதை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காங்க. மை ஸ்டேட் மணிப்பூர் இஸ் பர்னிங், கைண்ட்லி ஹெல்ப்னு சொல்லிட்டு நரேந்திர மோடியையும் அமித்ஷாவையும் ராஜ்நாத் சிங்கையும் டேக் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு கோரமான சம்பவங்கள் நடக்க காரணம் என்ன? மேஜர் வயலன்ஸை கட்டுப்படுத்த மிலிட்டரியை கொண்டு வந்து இறக்குனதோட பின்னணி என்ன? முதல்ல மணிப்பூர்ல எந்த பகுதிகளில் இது நடக்குதுன்னு நம்ம மேப்ல பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மணிப்பூர். மணிப்பூரோட கேபிட்டல் வந்து இம்பால். மணிப்பூரோட நார்த் சைடில் நாகாலாந்து, சவுத் சைடில் அசாம், வெஸ்ட் சைடில் மிசோராம். இப்போ இந்த வயலன்ஸ் நடக்கிற இடம் வந்து மணிப்பூரோட கேபிட்டல் இம்பால்ல அண்ட் மணிப்பூரோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்ட்ல ஒன்னான சுவா சாந்தபூர்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் இந்த சம்பவங்கள் நடக்குது. அதாவது மற்ற இடங்களை விட இந்த ரெண்டு பகுதிகளில் வயலன்ஸ் ஹெவியா நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த வயலன்ஸ் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, போன சில நாட்களாவே ரெண்டு சைட் ஆஃப் பீப்புள்ஸ்குள்ள நடக்கும் போராட்டம். ஒன்னு வந்து ட்ரைபல்ஸ், இன்னொன்னு வந்து நான் ட்ரைபல்ஸ். பல நாட்களாவே அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. ட்ரைபல்ஸ்னா மலைவாழ் மக்கள். மணிப்பூரோட அந்த பாப்புலேஷனை டிவைட் பண்ணி பார்த்தாதான் அதுல ட்ரைபல்ஸ் யாரும் மற்றவங்க யாரும் நமக்கு விளங்கும். ஸோ மணிப்பூரோட அந்த மக்களை மணிப்பூரி பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள மெய்த்தி பீப்புள்னு கூட சொல்லுவாங்க. இப்போ நம்ம இடங்கள் எல்லாம் மதுரக்காரன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஸ்டைலா சென்னைட்னு சொல்லுவாங்க, பழைய நாட்கள் எல்லாம் மெதவாசின்னு சொல்லுவாங்க. அது போல மணிப்பூரி பீப்புளை மெய்த்தி பீப்புள்னு சொல்லுவாங்க. அவங்களோட லாங்குவேஜையும் மெய்த்தி லாங்குவேஜ் தான் சொல்லுவாங்க. இந்தியாவில் மொத்தம் 22 அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு. அதுல மெய்த்தி லாங்குவேஜும் ஒன் ஆஃப் தி அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ மணிப்பூரோட அந்த லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், அந்த எத்னிக் குரூப் ஆஃப் மணிப்பூர் வந்து மைத்தி பீப்புள். கிட்டத்தட்ட 65% ஆஃப் தி மக்கள் வந்து மைத்தி மக்கள் தான் மணிப்பூர்ல ஆக்குபை பண்ணிருக்காங்க. அவங்க வந்து நான் ட்ரைபல்ஸ், அதாவது மலைவாழ் மக்கள் கிடையாது. இப்போ மணிப்பூரோட அந்த இடமே பாத்தீங்கன்னா 90% ஹில் ஏரியாஸ் தான், அதாவது மலை தேசம் தான். இந்த 65% ஆஃப் தி மைத்தி மக்கள் வந்து இம்பால்னு சொல்லக்கூடிய இடத்துல மணிப்பூரோட கேபிட்டல்ல காலம் காலமாவே செட்டில் ஆயிட்டாங்க. இந்த 65% இல்லாம மற்ற பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மலை தேசத்துல வாழக்கூடியவங்க. ஸோ அந்த பாக்கி உள்ள 35% மக்கள் 90% இடத்தை ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த 65% மைத்தி மக்கள் வந்து 10% இடத்துல தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா 65% மைத்தி மக்கள் வந்து 10% இடத்துல இருக்காங்க. பாக்கி உள்ள 35% மக்கள் 90% இடத்துல இருக்காங்க. இதுதான் அந்த டிஃபரன்ஸ். இப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து இந்த 65% மைத்தி மக்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதாவது அந்த ஷெட்யூல்டு கேட்டகரியில அவங்கள கொண்டு வந்தாங்களாம். அதனால பாக்கி உள்ள அந்த ட்ரைபல் பீப்புள்ஸோட டிமாண்ட் என்னன்னா, மெய்த்தி மக்களுக்கு அந்த எஸ்டி ஸ்டேட்டஸை கொடுக்க கூடாதுன்னு ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். அதனால அந்த ட்ரைபல் ஆர்கனைசேஷன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஆர்கனைசேஷனான ஆல் ட்ரைபல் ஸ்டூடெண்ட் யூனியன் மணிப்பூர், அவங்க ட்ரைபல் சாலிடாரிட்டி மார்ச், அதாவது இந்த கூட்டமா நடந்து போவாங்க பாத்தீங்களா, அப்படிப்பட்ட மார்ச் மணிப்பூரோட மிகப்பெரிய டிஸ்ட்ரிக்டான சுவா சாந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்தினாங்களாம். அதை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு பெரிய வயலன்ஸ் ஸ்டார்ட் ஆனதா சொல்லப்படுது. ஆயிரக்கணக்கான மக்கள் அதுல பங்கேற்றுக்கிட்டு போனாங்க. அதனால மெய்த்தி மக்களுக்கும் ட்ரைபல் மக்களுக்கும் இடையே நிறைய வயலன்ஸ் நடந்தது. அதோட விளைவு தான் இப்படி மணிப்பூர் பத்திக்கிட்டே ஏறிய காரணம். இப்போ நம்ம மைண்ட்ல வரக்கூடிய கேள்வி என்னன்னா, எதுக்காக மைத்தி மக்களுக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க? அது வந்து ஆக்சுவலி மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து மணிப்பூர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்த ஆர்டர். இந்த மைத்தி மக்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 1949க்கு முன்னாடி வரைக்கும் எங்க மைத்தி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எஸ்டி ஸ்டேட்டஸ் கிடைச்சிக்கிட்டு தான் இருந்தது. எப்போ மணிப்பூர் இந்தியாவோட இணைக்கப்பட்டதோ அப்போதுலேருந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த எஸ்டி ஸ்டேட்டஸ் கிடைக்காம போயிடுச்சு. அதனால அந்த எஸ்டி ஸ்டேட்டஸ் எங்களுக்கு அகைன் வேணும்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்த கேஸ் போய்கிட்டே இருக்கின்ற காரணத்தினால போன மார்ச் 27 அன்னைக்கு இந்த கேஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹியரிங் கோர்ட்ல நடந்தது. அதுக்கு தான் ஏப்ரல் மாசத்துல மணிப்பூர் ஹைகோர்ட் வந்து இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க. மைத்தி மக்களையும் எஸ்டி ஸ்டேட்டஸ்ல சேர்க்க கன்சிடர் பண்ணும் அப்படின்னு. ஆனா அந்த ட்ரைபல் மக்களுக்கு இதுல சம்மதம் இல்லை. அதனால தான் இந்த மார்ச்சிங் ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்தது. இப்போ சுவா சாந்தபூர் இடத்துல இந்த வயலன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மணிப்பூரோட சீஃப் மினிஸ்டர் பிரேன் சிங் அடுத்த நாள் மேடையில பேச ஸ்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாங்க. ஆனா முந்தைய நாளே இந்த போராட்டம் நடத்துறவங்க அந்த ஸ்டேஜை ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்க. இதுதான் அந்த இடத்தோட பிக்சர். சோ அந்த சுவா சாந்தபூர் இடத்துல அந்த வயலன்ஸ் அதிகமா கிரியேட் ஆயிடுச்சு. மணிப்பூர்ல மொத்தம் 16 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு. அதுல 8 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கர்ஃபியூ இம்போஸ் பண்ணிட்டாங்க அண்ட் மொபைல் இன்டர்நெட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு மேலேயே மொபைல் இன்டர்நெட் கிடையாதான். மே 3ஆம் தேதி நைட்டே ஆர்மியை டிப்ளாய் பண்ணிட்டாங்க. சோ போன வெட்னஸ்டே நைட்ல இருந்து ஆர்மியும் ஸ்டேட் போலீஸும் சேர்ந்து இந்த வயலன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் வந்தாங்க. அண்ட் சிஎம் பிரேன் சிங் ட்வீட் பண்ணி சொன்னது என்னன்னா, இந்த சம்பவம் எல்லாம்
நடந்ததுக்கு காரணம் வந்து ரெண்டு செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டியில் ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் காரணம். அதாவது மைத்தி பீப்புளுக்கும் ட்ரைபல் பீப்புளுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் இந்த சம்பவத்தோட அடிப்படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த சுச்சுவேஷனை கட்டுப்படுத்த எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில ஷூட் அட் சைட் பண்ணலாம்னு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அண்ட் 55 காலம்ஸ் ஆஃப் ஆர்மியை டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. காலம் அப்படின்னா ஆர்மி பீப்புள் இப்படி மார்ச் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அதோட மீனிங் என்னன்னா பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு அண்ட் இந்த வயலன்ஸை கிரியேட் பண்ணக்கூடியவங்களுக்கு வார்னிங் கொடுக்கதான்றது தான் அதோட மீனிங். ஆல்ரெடி 55 காலம்ஸ் வந்துட்டாங்க. தேவைப்பட்டா இன்னும் 14 காலம்ஸ் ஆஃப் ஆர்மி பீப்புள் ரெடியா இருக்காங்களாம். 5000க்கும் அதிகமான மக்கள் ஷுரா சாந்துப்பூர்ல உள்ள ஆர்மி கேம்ப்ல தங்கிக்கிட்டு இருக்காங்களாம். அண்ட் 9000க்கும் அதிகமான மக்கள் டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ்க்கு டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்களாம். மணிப்பூர்ல நடந்த இந்த வயலன்ஸ் அந்த ஸ்டேட்டையே ஒலிக்கிடுச்சு. ஓவராலா பார்க்கும்போது மணிப்பூர்ல நடந்த இந்த வயலன்ஸ் மிகவும் பயங்கரமான சம்பவம். பட் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் மணிப்பூர்ல எதுக்காக வயலன்ஸ் நடந்துச்சுன்றதுக்கான காரணங்கள். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Until then, bye.